Taste the Daily. இயக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற கிளையில் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். அதாவது சிவகங்கை மாவட்டம் அந்த மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய திருபுவனம் அந்த பகுதியைச் சேர்ந்த காவலாளி அஜித்குமாருடைய இந்த லாக்அப் மரணம் தொடர்பாக பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஒரு முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த லாக்அப் மரணம் நடந்திருப்பதாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த உயர் அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் தான் சிறப்பு அந்த காவல் படையைச் சேர்ந்த காவலர்கள் அங்கு சென்று, அதாவது வழக்கு பதிவதற்கு முன்பாகவே அஜித்குமாரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கடுமையாக 18 இடங்களில் அவருக்கு படுகாயம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட தலைகீழாக அவரை தொங்கவிட்டு, அதாவது அடித்து கொன்று இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. லாக்அப் மரணங்களுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் என்றி திபேன் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் SM சுப்பிரமணியன் முன்பாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த மனுவிலே திமுகவை சேர்ந்த திருபுவனம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேங்கை மாறன், இவரது மனைவி திமுகவை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார். அதே போல திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திமுகவுடைய நகர செயலாளர் காளீஸ்வரன், இவர்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு டிஎஸ்பி மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்திருக்கக்கூடிய அஜித்குமாரோடைய இந்த லாக்அப் மரணத்திலிருந்து அவர்கள் 50 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்த வழக்கை அப்படியே மூடி மறைத்து விடலாம் என்கிற ஒரு குருட்டு கணக்கை போட்டு பேரம் பேசியிருக்கிறார்கள். அந்த குருட்டு கணக்கு தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இவர்கள் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசிய அந்த வீடியோ ஆதாரங்களை, குறிப்பாக ஆடியோ ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் அந்த மனுதாரர் தரப்பிலான வழக்கறிஞர் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்திலே ஒட்டுமொத்தமாக நீதி மறைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையால் அந்த அஜித்குமார் என்கிற அந்த காவலாளி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்து முழுக்க அவருக்கு மூச்சு விடுவதற்கு கூட சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடாக இருக்கக்கூடிய 50 லட்சம் பேரம் பேசிய டிஎஸ்பி யார்? குறிப்பாக திமுகவினுடைய அந்த திருபுவனம் பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன், அதே போல திமுகவை சேர்ந்த மகேந்திரன், அந்த சேங்கை மாறனுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, திமுகவை சேர்ந்த நகர செயலாளர் காளீஸ்வரன், இவர்கள் எல்லாம் எப்படி டிஎஸ்பிக்கு 50 லட்சம் தருவதாக பேரம் பேசினார்கள்? இந்த பணத்தொகையை கொடுக்குமாறு யார் இவர்களுக்கு உத்தரவிட்டார்கள்? எங்கிருந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்கிற பல்வேறு தகவல்கள், கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது. பல்வேறு அதிர்ச்சியூட்டக்கூடிய இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக, யாரை இந்த குற்றத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்காக 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய கேள்வி நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருபுவனம் மானாமதுரையுடைய டிஎஸ்பி சிறப்பு படையில் இருந்து தலைமை காவலர் கண்ணன் உள்ளிட்ட அந்த நபர்கள் திருபுவனம் சென்று அஜித்குமாரை வழக்கு பதிவு செய்யாமல் வழக்கில் சம்பந்தமில்லாத ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் விசாரிக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்கிற கேள்வி நீதிபதி முன்பாக எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை, அதாவது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்காமல் இருக்கிறது என்று மேடை போட்டு போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த லாக்அப் மரணம், குறிப்பாக விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும், முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அதாவது பிரேத பரிசோதனை நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு, குறிப்பாக அந்த அவருடைய அஜித்குமாருடைய தாய் மற்றும் சகோதரர்களை கூட அனுப்பாத ஒரு அவலநிலை, பார்ப்பதற்கு அனுமதிக்காத ஒரு சூழல் இருக்கிறது. விசாரணை என்ற பெயரில் ஒருவரை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரிக்கலாம். மாறாக அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு, குறிப்பாக கொள்ளை வழக்காக மாற்றுவதற்கு, அந்த கொள்ளை வழக்காக பதிவு செய்யாமல் ஒரு குற்றவாளியை அடித்து துன்புறுத்துவதற்கு சட்டத்தில் எந்த விதமான கூறுகளும் இல்லாத போது எப்படி இப்படிப்பட்ட உச்சக்கட்ட ஒரு கொலை நடந்திருக்கிறது, அட்டூழியம் நடந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த அஜித்குமாருடைய லாக்அப் மரணம் பல்வேறு கேள்விகளை கேட்கக்கூடிய மரணமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி தான் மானாமதுரை டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டதாகவும், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு தெரியாமலேயே இந்த விவரம் நடந்திருப்பதாகவும், அதன் பிறகு அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் தகவல் தெரிவிக்கப்பட்டு மூடி மறைப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்யலாம் என்பது உட்பட 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருப்பதாக
தற்போது வீடியோ ஆடியோ ஆதாரங்களோடு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஜித்குமாருடைய இந்த மரணம் என்பது ஒட்டுமொத்தமாக காவல்துறையால் செய்யப்பட்ட கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் வாதாடி வரக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த அஜித்குமாருடைய இந்த உயிரிழப்புக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறையினுடைய தோல்வி என்பதைத்தான் இதில் பார்க்க முடிகிறது. தமிழக காவல்துறையினுடைய கையாளாக தனமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. ஒரு காவலாளியை அடித்தே கொள்ளுகிற அளவுக்கு அவர் என்ன செய்தார்? விசாரணை என்கிற பெயரில் ஏன் இந்த அளவிற்கு அச்சுறுத்தப்பட்டார், தாக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார்? ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது இறந்து இருக்கக்கூடிய அந்த காவலாளியை இறக்கவில்லை என்று சான்றிதழ் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தனியார் மருத்துவமனையில இருந்து மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இறக்கவில்லை என்று சான்றிதழ் பெறுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் இறந்து 4 மணி நேரம் ஆகிவிட்டது என்று அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட பிறகு வேறு ஏதும் செய்ய முடியாது என்கிற நிலைத்தான் அவருடைய மரணமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்தில் இன்னும் அவிழ்க்க முடியாத பல்வேறு முடிச்சுக்கள் உள்ளே இருப்பதாகவும் அது எல்லாம் விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த லாக்அப் மரணங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய கூட்டு இயக்கத்தை சேர்ந்த என்றி திவேன் உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்கள் குழு நீதிபதிகள் முன்பாக இவர்கள் 50 லட்சம் பேரம் பேசியது உள்ளிட்ட அந்த வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கிலே அஜித்குமாருக்கு இழைக்கப்பட்ட அநீதி முழுமையாக வெளியிட வேண்டும். அதே நேரத்திலே இதில் தொடர்புடைய அனைவருக்கும் உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அந்த குடும்பத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இறந்திருக்கக்கூடிய பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அஜித்குமாருடைய உடலை கூட பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தின் உச்சமாக அவருடைய பெற்றோரும் சகோதரர்களும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். போலீசார் இப்படிப்பட்ட உச்சகட்ட ஒரு அட்டூழியத்தில் ஈடுபட்டால், வேலியே பயிரை மேய்ந்தால் யாரிடம் நீதி கேட்பது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அஜித்குமாருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அவிழ்க்க முடியாத முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும். இங்கு மறைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு எதிராக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே விசாரணைக்காக சென்ற அந்த 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த போதிலும் தற்போது அங்க இருக்கக்கூடிய ஆஷிஷ் ராவத் என்கிற காவல்துறை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு தற்போது மாட்டுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் வெளியே வர இதற்கு மேல் அதாவது இந்த பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாது என்பது போல ஒவ்வொருவராக சஸ்பெண்ட் செய்வதும் ஒவ்வொருவராக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுவதும் இதுதான் திமுக ஆட்சியினுடைய தில்லாங்கடித்தனத்தினுடைய உச்சமாக இருக்கிறது இந்த கொலை வழக்கில் என்பதைத்தான் அஜித்குமாருடைய லாக்அப் மரணம் எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெறுகிறது என்று நீதிபதிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எதிராக கேட்டிருக்கிறார்கள். சாதாரண நகை திருட்டு வழக்கில் சிறப்பு படை விசாரிக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய அவர்களிடம் ஏன் இவர்கள் ஏன் சென்றார்கள்? சம்பந்தம் இல்லாத அதிகாரிகள், திருபுவனத்துக்கு செல்ல வேண்டிய அதிகாரிகள் மானாமதுரையிலிருந்து எதற்காக சென்றார்கள் என்கிற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை இவர் நீதிபதி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். விசாரணைக்கு சென்ற அங்கு மாஜிஸ்ட்ரேட் நடைபெற்ற இடத்தில் இருந்த மக்களை ஏன் சந்திக்கவில்லை என்கிற கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக விசாரணைக்காக இது போன்ற ஒரு லாக்அப் மரணங்களுக்கு மாஜிஸ்ட்ரேட் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைப்பார்கள். அப்படி அமைக்கிற அந்த விசாரணை குழு அங்கு இருக்கக்கூடிய மக்களை, குடும்பத்தாரை ஏன் அந்த மாஜிஸ்ட்ரேட் சந்திக்கவில்லை? சந்திக்க விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டார்களா? என்ன நடந்தது என்கிற பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. காவல்துறை, நீதித்துறையைச் சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அடுத்து கொலை செய்தால் போலீசார் இப்படித்தான் நடந்து கொள்வார்களா என்கிற கேள்வியை நீதிமன்றம் வலுவாக காவல்துறையை பார்த்து எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக சாதாரண மக்களுடைய உயிர் என்றால் எவ்வளவு கிள்ளுகிரியாக உங்களுக்கு தெரிகிறதா என்கிற துறையில்தான் நீதிபதி இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இது பட்டவர்த்தனமாக மிகப்பெரிய கொலையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. தமிழக அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அஜித்குமாருடைய மரணத்திற்கு தமிழக அரசுதான் காரணம், காவல்துறை தான் காரணம் என்பதை நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நீதி விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்திலே பல்வேறு ஆவணங்களை மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணைக்காக நீதிபதிகள் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து அவர்களுடைய இந்த மனுவிலிருந்து அவர்கள் எழுக்கூடிய சந்தேகங்களை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இவற்றை எல்லாம் பார்க்கிற போது இங்கே நீதி இந்த மறைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையாக இருக்கட்டும், சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர்கள் முறையீடு செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசினுடைய தோல்வியை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதிகள் எழுப்பிய 3 கேள்வி, அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்படாதது ஏன் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அஜித்குமாரை சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது
செய்தது யார் என்கிற கேள்வி இரண்டாவதாக வைத்திருக்கிறார்கள். அஜித் 2 நாட்கள் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்கிற 3 கேள்விகளை முன்வைக்கப்பட்டு தொடர்ந்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.